ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு நமஸ்காரம். இந்த இனிய காலை பொழுதிலே உங்கள் அனைவரையும் சுபதினம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று 6/4/2024 இந்த நாள் எப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்கோ. இன்றைய தினம் சோபகிருத வருடம் பங்குனி மாதம் 24ஆம் தேதி சனிக்கிழமை. திதி பார்த்தோம்னா தேய்பிரை துவாதசி திதி பகல் 10:19 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து தேய்பிரை திரையோதசி திதியானது வந்து விடுகிறது. இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா சதயம் நட்சத்திரம் மதியம் 3:38 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து பூரட்டாதி நட்சத்திரம் என்பதும் வந்து விடுகிறது. மதியம் 3:38 வரை, அதாவது சதயம் நட்சத்திரம் இருக்கின்ற வரை இந்த நாளானது ஒரு அமிர்த யோகம் கூடிய நாளாக இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து மரண யோகம் என்பதும் வந்து விடுகிறது. இது போக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு சுபம் அப்படிங்கிற ஒரு நாம யோகம் காலையில் 6:12 முடிஞ்சு அதனைத் தொடர்ந்து சுப்ரம் அப்படிங்கிற ஒரு யோகமானது வந்து விடுகிறது. கரணம் பார்த்தோம்னா இன்னைக்கு தைத்திலை அப்படிங்கிற ஒரு கரணத்தை கொடுத்துருக்கா. இந்த நாளானது ஒரு மேல் நோக்கு நாளாக அமைந்திருக்கிறது. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம், அதாவது இந்த திரையோதசி திதி அப்படிங்கிறது மத்தியானம் வந்துடுறது இல்லையா, சாயங்காலம். ஆக இன்றைய தினம்தான் பிரதோஷம், அதுவும் ஒரு சனி பிரதோஷ நாளாகவே அமைந்திருக்கிறது. ஆக இன்றைய தினம் மாலை பொழுதிலே அருகிலுள்ள சிவாலயத்திற்கு சென்று இறைவனை வழிபடுவதற்கு மறக்காதீர்கள் என்பதற்காக நினைவூட்டுகிறோம். இதுபோக இந்த பிரதோஷ நாளிலேயே விரதம் இருக்கிறவாள்லாம் இருப்பார். அந்த மாதிரி விரதம் இருப்பவர்கள் தங்கள் இல்லங்களிலேயே அந்த பிரதோஷத்திற்கான பூஜையை மேற்கொள்வார்கள். அந்த விரத பூஜையை மேற்கொள்வதற்கான நேரம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் மாலை 6:17 முதல் இரவு 7:45 அந்த பிரதோஷ விரத பூஜையினை மேற்கொண்டு அந்த விரதத்தினை பூர்த்தி செய்ய வேண்டியது. சரி, இன்றைய தினம் சென்னையை பொறுத்தவரை சூரிய உதயம் என்பது காலை 6:05 சூரிய அஸ்தமனம் என்பது மாலை 6:17 சம்பவிக்கிறது. சந்திர உதயம் என்பது அதிகாலை 4:40 சந்திர அஸ்தமனம் என்பது மாலை 4:05 சம்பவிக்கிறது. இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா காலை 9:08 முதல் 10:39 வரையிலும், யமகண்டம் என்பது மதியம் 1:42 முதல் 3:14 வரையிலும், குளிகை காலம் என்பது காலை 6:05 முதல் 7:36 வரையிலும் சம்பவிக்கிறது. இன்றைய தினத்தினுடைய தினாந்தம் என்பது இரவு 1:39 கொடுத்திருக்கிறார்கள். சூலம் என்பது இன்றைய தினம் கிழக்க சூலம்னு பஞ்சாங்கத்தில் கொடுத்திருப்பார். இந்த சூல தோஷம் என்பது காலை 9:20 வரை மட்டுமே. இதற்குரிய பரிகாரமாக, அதாவது காலை 9:20 முன்னதாக கிழக்கு நோக்கி பயணிக்க நினைப்பவர்கள் பரிகாரமாக தயிர் அருந்திவிட்டு செல்ல வேண்டியது. 9:20 மேலே நீங்கள் இந்த சூல தோஷத்தை கணக்கில் கொள்ள வேண்டிய அவசியமில்லை. தாராளமாக கிழக்கு நோக்கி பயணிக்கலாம். இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக, அதாவது ஒவ்வொரு சனிக்கிழமை நாளுமே நம்ம என்ன பார்த்துட்டு வரோம்னு சொல்லி பார்த்தோம்னா மெடிக்கல் அஸ்ட்ராலஜி அப்படிங்கிறத பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில் இன்றைய தினம் உடல் அமைப்பிலே கிரகங்களினுடைய தாக்கம் அப்படிங்கிறத பார்த்துட்டு இருந்தோம். கடந்த வாரம் அந்த புதன் அப்படிங்கிற அந்த கிரகம் வரை பார்த்தோம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் சொன்னால் அந்த குருவின் நிலையை கொண்டு நம்முடைய உடல் அமைப்பிலே என்ன மாதிரியான மாற்றங்கள்லாம் வரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த குருவானவர் உடம்பிலே அந்த கொழுப்பு அப்படின்னு சொல்கிறா இல்லையா, அந்த கொலஸ்ட்ரால் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை கட்டுப்படுத்துகிறது. ஒரு பருமனான உடல் இருக்கான்னு சொன்னால் அவர்களுடைய ஜாதகத்திலே குருவினுடைய தாக்கம் என்பது அதிகமாக இருக்கும். அதே மாதிரி ஒரு தைராய்டு பிரச்சனையால் அவஸ்தைப்படுறான்னு சொல்லி பார்த்தோம்னா அவர்களுடைய ஜாதகத்தில் பார்த்தோம்னா குருவானவர் பலவீனமாக இருப்பார். ஒரு 6, 8, 12 அல்லது ஒரு நீச்ச பலத்தினுடையோ இந்த மாதிரி குருவானது சனியினால் பாதிக்கப்பட்டிருந்தாலோ அவர்களுக்கு அந்த தைராய்டு பிரச்சனை அப்படிங்கிறது இருக்கும். குருவானவர் ஜாதகத்திலே வலுவிழந்த நிலையிலே இருந்தால் அவர்களுடைய உடல்நிலையிலே இந்த தைராய்டு, இந்த கொலஸ்ட்ரால், இது ஓரியன்டான பிரச்சனைங்கிறது இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். இது போக காமனாக ஒரு சில ஃபேக்டர்ஸ்லாம் சொல்கிறார். 6, 7 குரு இருந்தால் அவர்களுக்கு பெரிய ஒரு அகலமான பாதம் என்பது இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். ஒரு ஜென்ரலான ரூல் என்ன தெரியுமா சொல்கிறார், குரு அமர்ந்த இடமானது அதிக பயன்பாட்டினை பெற்றிருக்கும்னு சொல்கிறார்.
உதாரணத்திற்கு 2லே குரு இருக்க பிறந்தவர்கள், 2ஆம் இடம் என்பது இந்த வாக்குஸ்தானம் அப்படின்னு சொல்கிறா இல்லையா, நாக்குன்னு கூட வச்சுக்கலாம், இந்த முகம்னு வச்சுக்கலாம். இந்த முகத்தினை பயன்படுத்தி தன்னுடைய பேச்சின் மூலமாக அந்த பேச்சு என்பது அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். குருவானவர் எந்த பாகத்திலே அமர்ந்திருக்கிறாரோ அந்த பாவத்தினுடைய உடல் பாகமானது அதிகமாக செயல்படும் அப்படிங்கிறதையே ஒரு அடிப்படையான ஒரு ரூலாகவே எடுத்துக்கலாம். அடுத்தபடியாக நம்ம சுக்கிரனை பார்த்தோம்னா, சுக்கிரன் என்கின்ற கிரகம் வலுக்க அது இயற்கையான அழகினை பெற்று தந்துவிடும் சொல்கிறார். சுக்கிரன் யாருடைய ஜாதகத்திலே வலிமையாக இருக்கிறதோ அவர்களை அந்த நம்ம எல்லாம் பொதுவாக ஜென்ரல் பீப்புள் பார்த்தோம்னா ஒரு தடவைக்கு 2 தடவை திரும்பி பார்க்குற மாதிரியான ஒரு உருவ அமைப்பினை பெற்றிருப்பார்கள். எவருடைய ஜாதகத்திலே சுக்கிரன் வலிமையாக இருக்கிறதோ அவர்களுக்கு அந்த ஈர்ப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். மற்றவர்கள் அவர்களை பார்த்து கொண்டே இருப்பார்கள். அதுலேயும் பார்த்தோம்னா 2 மற்றும் 11ஆம் பாவத்திலே சுக்கிரன் வலுப்பெற்றால் அவர்களுடைய உடம்பிலே ஒரு விதமான நளினத்தை பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறது. 3 மற்றும் 10ஆம் பாவகங்களிலே சுக்கிரன் இருக்க பெற்றவர்கள் அழகான தோள்களை பெற்றிருப்பார்கள் அப்படின்னு சொல்கிறார். அதே மாதிரி 5 மற்றும் 8ஆம் பாவத்திலே சுக்கிரன் இருந்தால் அழகான இடுப்பு என்பது இருக்கும். 6 மற்றும் 7இல் சுக்கிரன் இருந்தால் அழகான தொடை என்பது இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். ஆக சுக்கிரன் அமர்ந்த இடம் என்பது உணர்ச்சியை எளிமையாக தூண்டி விடுவாம். ஒரு சில பேர் பார்த்தோம்னா தொட்டா சினிங்கி அப்படின்னு சொல்லுவா தெரியுமா, அந்த தொட்டா சினிங்கி அதாவது இடுப்பில் கை வச்சா ஒரு சில பேர் அப்படியே ரொம்ப நெளிவா. ஒரு திரைப்படத்தில் கூட ஒரு காமெடி நடிகர் அந்த இடுப்பில் கை வைக்கும் போதே ஒரு மாதிரி திட்டுவார், பார்த்துருக்கீங்களா? அது ஞாபகம் வரும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. அந்த மாதிரியான கேரக்டர்ஸ் இங்கே தொட்டா அவங்க சினுங்கிறாங்கன்னு சொன்னால் அதற்குரிய பாவத்திலே சுக்கிரனானவர் அவர்களுக்கு வலிமையாக இருப்பார். அதே நேரத்திலே சுக்கிரன் வலு குன்றி இருந்தால், சுக்கிரன் நீச்சமாக இருந்தான்னு பார்த்தோம்னா அவர்கள் அந்த ஜடம் மாதிரி இருப்பார். ஒரு சில பேர் என்னதான் தொட்டா கூட இந்த கிச்சு கிச்சு மூட்டுறதுன்னு சொல்லுவா தெரியுமா, அந்த கிச்சு கிச்சு மூட்டினா கூட அவர்கள் எப்படி சினுங்காமல் அப்படியே ஸ்டெடியாக உட்கார்ந்துன்னு இருப்பார். அவர்களுடைய ஜாதகத்திலே சுக்கிரனானவர் வலுவிழந்து இருப்பார் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சுக்கிரனுக்கு நேர் எதிரான பலனை தரக்கூடியவர் தான் சனி என்பவர். சனி பார்த்தோம்னா அந்த அழகினை குறைப்பார் அப்படின்னு சொல்கிறது. தலைமுடி அடர்த்தியாக இருப்பதற்கு சனியே கிரகமாக இருப்பார். சனி எவருடைய ஜாதகத்திலே வலிமையாக இருக்கிறதோ அவர்களுக்கு அந்த தலைமுடி என்பது அடர்த்தியாக இருக்கும். 2 மற்றும் 11இலே சனி இருந்தால் அவர்களுடைய உடலானது ஒரு கோணலான அமைப்பாக இருக்கும். 3 மற்றும் 10இலே சனி இருந்தால் அதிக முடி உடைய ஒரு சுருங்கிய மார்பினை பெற்றிருப்பார்கள் அப்படின்னு சொல்கிறார். சனி வக்ரம் பெற்றால் எவருடைய ஜாதகத்திலே சனி வக்ரமாக அமர்ந்திருக்கிறதோ அவர்களுக்கு இந்த ரோமங்கள்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த ரோமங்கள் அதாவது உடம்பிலே இருக்கக்கூடிய ரோமங்கள் அதுவும் முதுகு பகுதியிலே அதிகமாக முடி என்பது இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். இந்த சனி தான் இந்த குள்ளமாக இருக்கிறவாளுக்கெல்லாம் கிரகமாக பார்க்குறோம் இல்லையா, ரொம்ப குள்ளமாக இருக்கிறவா, இதுபோக மாற்றுத்திறனாளிகள், இந்த ஆர்த்ரைட்டிஸ் பிரச்சனையால் அவஸ்தைப்படுறவா அத்தனை பேருக்குமே பார்த்தோம்னா சனியினுடைய தாக்கம் என்பது அதிகமாக இருக்கும். அதே மாதிரி 5ஆம் பாவம், 6ஆம் பாவம், 7ஆம் பாவம், 8ஆம் பாவம் இந்த 4 பாவகங்களிலே சனி அமர்ந்திருந்தால் அதற்குரிய அந்த ஹியூமன் ஃபிசியாலஜியில் 5ஆம் பாவங்கிறது எந்த இடத்தை குறிக்குமோ, 6ஆம் பாவம் என்பது எந்த இடத்தை குறிக்குமோ, 7ஆம் பாவம் என்பது எந்த இடத்தை குறிக்குமோ, 8ஆம் பாவம் என்பது எந்த இடத்தை குறிக்குமோ அந்த இடத்திலே இரத்தம் அடைப்பு உண்டாவதற்கான அது கூட எப்பன்னு பார்த்தோம்னா இந்த சனியினுடைய புக்தி காலங்களிலே அதற்கான வாய்ப்பு என்பது உண்டுன்னு சொல்கிறார். நீங்கள் உடனே என்ன பண்ணணும், ஜாதகத்தை எடுத்து வச்சுட்டு ஐயோ எனக்கு 6ல் சனி இருக்கார், எனக்கு இந்த பாகத்தில் வயிற்றில் ரத்தம் அடைச்சிக்குமோ அப்படிங்கிற மாதிரிலாம் தவறாக கணக்கிடக்கூடாது. பிரச்சனைங்கிறது வரும்பொழுது மட்டும் அதனை எடுத்து ஆராயும் பொழுது அந்த பிரச்சனையினுடைய அடிப்படையே சரி இந்த இடத்துல ஏதோ ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறத ஒரு அனலைஸ் பண்ணுறதுக்காகத்தான் மெடிக்கல் அஸ்ட்ராலஜியை தவிர இதை வச்சுட்டு நமக்கு பிரச்சனை வந்துடும் அப்படிங்கிற மாதிரி தவறாக எண்ணக்கூடாது. இந்த தகவலோடு இன்றைய தினம் நான் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு சந்திக்கிறேன். எம்பெருமானினுடைய திருவருளினாலே இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் சுப தினமாக அமைவதற்கு வாழ்த்துக்கள்.